இந்த நியூசிலாந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஷோ மேட்ச் போல் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவன் சரவெடி வச்சாங்க, ரெண்டாவது ஹாஃப் புல்லட் வெடி அடிக்கிறாங்க. சும்மா ரிமோட் எடுத்து டக்குன்னு ஓட்டான ஹைலைட் ஷோ மேட்ச் போல் இது. சும்மா சரன்னு அடிக்கிறானுங்க மேட்ச்சில். ஆனால் ஒரே ஒரு வருத்தம், இந்த மேட்ச்சில் இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா டீம் இருக்குது, ஆஸ்திரேலியா டீம் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா டீம் இருக்குது, எங்கள் ஆர்சிபி டீம் தான் இல்லை. அதுதான் எங்களுக்கு ஒரே வருத்தம். ஏன்னா தலைவன் விராட் கோலி இந்த டீமில் இல்லை, அதே ஒரே வருத்தம். அதே போல் இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், விசில் எங்களால் கையில் விசில் அடிக்க முடியல. நீங்கள் அந்த விசிலை குத்திங்கன்னா நாங்கள் மாட்டு ஃபீன்னு அச்சுன்னு இருப்போம். ஏன்னா எங்களுக்கு விசில் கையில் அடிக்க தெரியாது. நீங்கள் விசிலை குத்திங்கன்னா நாங்கள் மாட்டின அச்சுன்னு இருப்போம். அது எங்களுக்கு ஒரு வருத்தம். இதை மேட்சாக பார்த்தா நம்மளுக்கு இதில் அரசியல் கிடையாது. இது ஒன்லி கிரிக்கெட், விளையாட்டு மட்டும்தான். இதில் நீங்கள் அரசியல் தேவையில்லை. அதனால் அடுத்த வாட்டி எங்கள்கிட்ட விசில் குத்திங்கன்னா நாங்கள் அப்படின்னு அடிச்சுன்னு இருப்போம். அந்த ஒரே ஒரு வருத்தம் தான். மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. சும்மா சரவெடி பட்டாசு போல் சும்மா டமா நச்சு காலி பண்ணிட்டாங்க. இதுதான் நான் சொல்ல வேண்டியது. சூப்பராக இருக்குண்ணா. இப்போ அவங்க ஃபார்மை எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியா நியூசிலாண்டு சீரியஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமாக தான் இருந்தது நியூசிலாண்டு. இப்போ அவங்க வேர்ல்டு கப்புன்னு வந்தோன்னே அவங்க அப்படியே வேறு மாரி ஆகிட்டாங்க. அவங்க ஃபார்மை மேலும் அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா நம்ம இந்தியா நியூசிலாந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா அவங்கள போட்டு பொலன்னு பொழந்தாங்க. இப்போ பார்த்தா வேர்ல்டு கப் வந்தோன்னே இவங்க பொலன்னு பொழக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மேட்சாக இருக்குது. நியூசிலாண்டோட ஃபார்மு நல்லா இருக்குது. வேர்ல்டு கப்புக்கு அவங்க கரெக்டாக வந்திருக்காங்க டீமோட.